இறங்கிட்டு வந்துட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க. இது கண்டிப்பாக கூடி சீக்கிரமாக இது கோயிலாக அமையணும். எங்கள் ஊரில் கோயில் அமைஞ்சா எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தானே. ஏன்னா இது வரைக்கும் கோயில் கோபுரம் இல்லாமல் தான் இங்கே திருவிழா நடத்திட்டு இருக்காங்க. கண்டிப்பாக எங்கள் காட்டாகர அம்மனுடைய அருளால் கூடிய சீக்கிரம் இந்த இடம் வந்து ஒரு ஸ்தலமாக மாறணும். அனைவருக்கும் என்னுடைய செல்ல பிள்ளைங்களுக்கும் என் கோடான என் மனமார்ந்த நன்றிகள் பல. என் தாய் பார் நின்று சிரிச்சுட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் வந்தோம் செல்ல பிள்ளைங்களா. அம்மா இப்போ என்னை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு. சரி செல்ல பிள்ளைங்களா, எல்லாருக்கும் போயிட்டு வரோம். நன்றி, வணக்கம் செல்ல பிள்ளைங்களா. தாத்தா என்ன பார்த்துக்கிறா? தாத்தா நல்லா இருக்கீங்களா? நம்ம உயிர் அவருக்கு என்ன உயிர் நம்மளுக்கு சில வயசுல இன்னும் ரொம்ப நம்ம திட்டு. நானே அங்கே வந்து உங்களை பார்க்கலான்னு பார்த்தேன். அப்புறமா தான் சொன்னாங்க அக்கா அக்கா என்ன பத்துக்கே சரி இது பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதுன்னு பார்த்தா ஃபோனு போன தேவை குறுக்கு நம்ம தேவை கழிச்சிட்டீங்க. சரி வரேங்க செல்லப்பிள்ளா நம்ம அன்றைக்கி விஜயகாந்தோட தீவிர ரசிகரா சுந்தர போனது சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டாரு. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருள்வாக்கு அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். செல்லப்பிள்ளைங்களா, இப்போ நம்ம சிறுவாச்சூர் நம்ம மதுரகாளி அம்மன் வந்து இன்னொரு இடத்துல செய்கிறாங்க அப்படின்னு நம்ம செல்ல மகனுக்காக நம்ம லக்ஷ்மி சிற்ப கலைக்கூடம் அந்த இடம் வந்திருக்கிறோம். ஐயாவுடைய வந்து இந்த சிம்பிளாக இங்கே ஒரு கடை வச்சுருக்காங்க. நம்ம எங்கன்னாக்கா திருவண்ணாமலை கோபுரம் பெரு கோபுரம் பக்கத்தில் கடை இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே நம்ம என்ன சிலை செய்ய சொல்கிறோமோ அந்த நேரத்துக்குள்ளே முடிச்சு கொடுக்கக்கூடிய அந்த சக்தி அம்மனுடைய அருள் அவருக்கு நிறைஞ்சிருக்குது. கண்டிப்பாக செல்ல பிள்ளைங்க யாருன்னா அது மீண்டும் இந்த வீடியோஸ் பார்க்குறோம் சரி, யாராக இருந்தாலும் இல்லைம்மா சிலை எங்களுக்கும் செய்யணும் அப்படி இருந்தால் அண்ணாவை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா மீண்டும் அந்த சிறுவாச்சூர் அம்மன் வந்து சரி நம்ம கோயிலுக்கு அது எடுத்துகிட்டு போயிடலாம், செய்ய வச்ச அம்மனை நம்ம வேண்டான்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இப்போ இங்கே செய்யக்கூடிய அம்மன் வந்து நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய நம்ம செல்ல மகன் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே இப்போ பேசிட்டு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக இங்கே வந்திருக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த தருணத்தில் அனு அம்மாவுக்கு என்னுடைய நன்றிகள் பலமாக நம்ம கோயிலுக்கு அம்மன் கோயிலுக்கு கொடி கம்பம் வந்து ஏற்பாடு பண்ணணுமான்னு சொல்லிட்டு அதுக்கானது அட்வான்ஸ் ரூபா அம்மா அனுப்பியிருக்கிறாங்க. அது இன்னும் கொடி கம்பம் எவ்வளோ என்னான்ட்டு இனிமேல் தான் விசாரிக்கணும். ஏற்கனவே ஒரு இடத்துல கேட்டால் அது ஒத்து வரல. ஏன்னா ஒரு 4 இடம் விசாரித்தா தான் நம்ம கம்மியாக வரதான் நம்ம பார்க்க முடியும். அதனால தான் செல்ல பிள்ளைங்களா இப்போ மீண்டும் என்னுடைய செல்ல மகனுக்காக நம்ம சிறுவாச்சூர் மதுரகாளி வந்து செய்யக்கூடிய அண்ணா வந்து இவங்க தான். அண்ணா நம்ம சேனலுக்கு வணக்கம் சொல்லுங்கள். வணக்கம் ஐயா, என் பேர் சிவகுமார், திருவண்ணாமலை இருக்கிறேன். எந்த அட்ரஸ் என்ன? திருவண்ணாமலை தென் ஒத்தவாடு தெரு ராஜகோபுரம் பக்கத்தில் இருக்கிறோம். அதெல்லாம் செய்கிறோம். அம்மா என்னால் இப்போ வந்து அங்கே வந்து இருக்கிறாங்க. இப்போ அவங்க மூலியமாக நான் இன்னும் கொஞ்சம் படிப்படியாக அவங்க முயற்சியால் நானும் வளரணும். ஆசீர்வாதம் அம்மா நல்லா கண்டிப்பாக நான் மனசார வாழ்த்துட்டு போகிறேன். இன்னும் உங்களை நம்பி வரும் எல்லாருக்கும் அவங்க சொல்லக்கூடிய சிலைகள்லாம் நீங்கள் சேர்ந்து என்ன சிலை சொல்கிறாங்களோ அடுத்த சிலை நான் செஞ்சு தரேன். இது கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு நம்மகிட்ட ஆர்டர் வந்து. அது இப்போ தான் விடிவு காலம் வந்துருக்குது. செய்யலாம் நம்ம கையால் செய்யணும்னு வந்துருக்கு. நான் எப்பவுமே சொல்லுவேன், அம்பாள் குடியேறா அப்படின்னாலும் சரி, ஒரு கோயிலை கட்டுறனாலும் சரி, அந்த அனுகிரகம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அவனுக்கு இப்போதான் இதெல்லாம் கூடி வந்திருக்கான் செல்ல மகனுக்கு. சரி இருந்தாலும் என்னுடைய செல்ல மகனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல் அண்ணா இந்த வேலை ஆரம்பிக்க போகிறாரு, அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்னு. இன்னும் நீங்கள் மேலும் மேலும் வளரணும். நன்றிகள் பண்ண. சரி செல்ல அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.